பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எலையை வறுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கருப்பு எலி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் வரமல்லியை மீடியம் ஃப்ளேம்லேயே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டு 5-6 ஸ்டாண்ட் கருவேப்பிலையும் நல்லா முருகலாக வறுத்து அது கூடயே சேர்த்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஈரப்பதம் இருக்குன்றதுனால இந்த ஸ்டெப் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு 12 to 15 வரமிளகாவை காம்போடு ஆட் பண்ணிட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு புளியையும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா காம்பு நீக்கிட்டு மிளகாவையும் புளியையும் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த மற்ற பொருட்களையும் மிக்ஸி ஜார்க்குள்ள சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டிங்கன்னா நம்ம புளியோதரை பொடி வாசனையா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு 2 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பொடியை வச்சு எப்படி புளியோதரை ரெடி பண்றதுன்னு பார்த்தலாமா? ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வடிச்சு வச்சிருந்த சாதம், புளியோதரை பொடி சேர்த்துட்டு கிண்டிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கோவில் ஸ்டைல்ல அட்டகாசமான புளியோதரை வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.